யார் நீ? சொல்லு. உங்க பையன்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அப்ப புதருக்குள்ள தள்ளிட்டு வந்திய அவன் யாரு? அவன் தாண்டா இப்போ என்கிட்ட போன்ல பேசினான். அவனு மாதிரியே இருக்க. என்ன வேஷம் போட்டு வந்திருக்கியா? சொல்லு, யார் நீ? நான் யாருன்னு தெரியணுமா? உன்னை கொல்ல வந்தவன். உனக்கு யாம ஒரு தடவை வேலைக்காரனால தப்பிச்சிட்ட. இந்த தடவை என்னையா சத்தம்? அப்பம்புள்ளிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கு எதுக்கு வம்பு? யார் நீ? யாரா நீ? சொல்றா. கேக்குறேன்ல, சொல்லு. அப்பா, அப்பா, அப்பா எங்க? யோ, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அப்பா எங்க? என்ன தம்பி, இப்பதானே அப்பாவை பார்க்க மாடிக்கு போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கம் இருந்து வரீங்க? ஐயோ, அது நான் இல்ல. அப்பா, அப்பா, யோ, தள்ளியா? அவனை புடிங்கடா. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவனை புடிங்கடா. எங்க அவன்? ஐயா அவன் ஓடிட்டாயா. கந்தனும் பிரகாஷும் துரத்திட்டு போயிருக்காங்க. எங்க போயிடுவான்? டேய், போலீஸ் கமிஷனர் நம்பரை கொடுறான். ஒரு நிமிஷம் பா. யார்ப்பா அவன்? தெரியல. அவன் எப்படி என்ன போலவே இருக்கான்? தெரியல. சரி, அவன் எதுக்காக உங்களை கொல்ல வந்தான்? தெரியலையேப்பா. அப்போ இவ்வளவு நாளா என் வாழ்க்கையை நாசமாக்குனவன் அவன் தானே? அவன் தானே? தெரியலடா. ஏடிஎம்ல பணம் எடுத்தது, ஒரு பொண்ணை கெடுத்தது, அந்த ஃபேமிலி அடிச்சது, என் கல்யாணத்தை கெடுத்தது அவன் தானே? சொல்லுங்கப்பா. தெரியலையேடா. சரி, என்னோட சின்ன வயசுல இருந்து நடக்காத இந்த காலங்க இன்னைக்கு அவனை பார்த்த உடனே நடக்க ஆரம்பிச்சிருக்க. அதுவும் தெரியாதா? எப்படி நடக்கிறீங்க? ஆக்சிடென்ட்ல உங்க கால் உடைஞ்சு போச்சுன்னு சொன்னது போய் தானே? அதே ஆக்சிடென்ட்ல அம்மா இருந்து போயிட்டான்னு சொன்னது போய் தானே? சொல்லுங்கப்பா. என் அம்மா இருக்காங்களா இல்ல நீங்களே கொண்டுட்டீங்களா? எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க?
எதுக்காக என்கிட்ட உண்மை நடிச்சுங்க? உனக்காக தான்டா, எல்லாமே உனக்காக. 25 வருஷமா என்ன நானே அடக்கிக்கிட்டு நடக்க முடிஞ்ச அந்த கால்களை ஊனமாக்கிக்கிட்டு இது நடக்காது, இது அசையாது, இது உணர்ச்சிகளே கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்தது உனக்காக தான்டா, எல்லாம் உனக்காக. கையை விடுத்து இறக்கையும் சேர்த்து இருகையில் சலங்கைகள் ஒலிக்க சொந்தங்கள் பிறக்க சதுரிடவா நீ